உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு செம்ம அல்டிமேட்டான பார்த்தோன்னே நாட்களை எச்சி ஊறுற அளவுக்கு வந்து ஒரு ஊறுகாய் தான். நான் செய்யலை சத்தியமாக, சமையல் மாஸ்டர் செஞ்ச சமையலை தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 கிடாரங்காய் தோல் செத்திட்டு எடுத்துக்கிட்டாங்க. பூண்டு 1/4 கிலோவுக்கு மேலே பூண்டு உரிச்சிக்கிட்டாங்க. ஒரு 100 பச்சை மிளகாய், அதில் கடற்கல்லையாக இருந்த சின்ன சின்னதாக அந்தளவு கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து 1/4 லிட்ரு ஊற்றுனாங்க. நல்லெண்ணெய் 1/2 லிட்ரு ஊற்றுனாங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 50 மில்லி இருக்கும், அதை விட கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஊற்றுனாங்க. கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு அந்த கிடாரங்காய் எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினது பிற்பாடு அதுக்கு மேலே ஒரு 4 வெல்லம், ஒரு பாதி 4.5 வெல்லம் அவங்க போட்டிருக்காங்க. நான் 5 கிடாரங்காய் அதில் உள்ள அளவுக்கு நான் சொல்கிறேன். சரியா? அதுக்கு பிற்பாடு ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், அதை வந்து தனியாக வறுத்து கொடுத்தாங்க. இதை வந்து பொடி பண்ணி இடிச்சிட்டு வரதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் இடித்து வந்து கொடுத்தோம். நான் இது இடிச்சிட்டு வர கேப்பில் என்ன பண்ணாங்கன்னா, அதில் வந்து இது போட்டாங்க, மஞ்சத்தூள் போட்டாங்க. மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணாங்க, வேறு ஒன்றும் ஆட் பண்ணல. என்னால் ஃபுல்லாகவுமே எடுக்க முடியல. என்னென்னா, நெருப்பில் கேஸுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நான் இதில் தான், அடுப்பில் தான் சமைச்சாங்க. இந்த சைடு அடுப்பு அந்த சைடு அடுப்பு சென்றாக அந்த அடுப்பில் தான் நான் ஊறுகாய் செஞ்சுட்டு தாங்க. ரெண்டு சைடும் 3 அடுப்பு மொத்தம் இருந்துச்சு. அப்புறம் நான் அரைச்சிந்து கொடுத்த பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் தனியாக கொஞ்சம் போடுவாங்க பாருங்கள், அந்த போடுறாங்களா? அவ்வளோதான். அது மட்டும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு என்ன பண்ணாங்கன்னா, இடையில வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பூண்டு மட்டும் எடுத்து அந்த அரிக்கரண்டியில் வச்சு இது பண்ணி பார்த்தாங்க, நச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த ரொம்ப அடுப்பு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப அடுப்பை எரிய விடலை, கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் லைட்டாக சேர்த்துட்டாங்க, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக அந்த இது பண்ணாத இருக்க அளவுக்கு. கடைசியாக ஃபைனல் இந்த ஊறுகாய் தாங்க. பார்த்தோன்னே எப்படி இருக்குது, நாக்கில் எச்சி ஊறுதா? இதை நான் அவங்க சமையல் பண்ணத்தில் நான் வீட்டுக்கு கொஞ்சமாக ஒரு டப்பாவில் எடுத்து வீட்டுக்கு வச்சுக்கிட்டேன். அதில் கிடக்கு பார்த்திங்களா, பச்சை மிளகாய், பூண்டு. அந்த ஊறுகாய் வந்து நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம், அந்த நாங்கள் பழமாக போடுவோம், அந்த தோலோடு தான் போடுவோம். நாங்கள் வந்து இந்த பழத்தை தோலையெல்லாம் காயோட தோலையெல்லாம் செத்திட்டு போட்டதுனால தான் அப்படி ஒரு கணக்கணப்பெல்லாம் இல்லை. இனிப்பு, உரப்பு எல்லாமே, புளிப்பு எல்லாமே கலந்து இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா சாதத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்